ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம். எல்லோருக்கும் என்ன தேவை? கடவுளை பார்க்க முடியுமா? இறைவனை நேரடியாக பார்க்க முடியுமா? இறைவன் இருக்கின்றாரா இல்லையா? அது ஒரு கற்பனையா என்கின்றது பொதுவாக ஆன்மீகத்தில் உள்ளவர்களுக்கே இது எழக்கூடிய ஒன்று. காரணம், ஒரு சத்குரு மூலம் உரிய அதற்கான முழு பயிற்சி பெறாததும், தாய் தந்தையரின் வளர்ப்பு சரியா இல்லாததும் இதற்கு மூல காரணமாக இருக்கும். ஒரு குரு இல்லாத குழந்தை பெரியவர்களானாலும் அவர்கள் பாதிக்கப்பட்டு இந்த நிலையில் இன்றும் இருக்கின்ற 60, 70, 80 வயது நிறைந்தவர்கள் கூட அந்த கேள்வியை கேட்குறாங்க. இறைவனெல்லாம் பார்க்க முடியாது, இறைவன்லாம் இருக்கானா என்னன்னு தெரியல, ஏதோ சொன்னாங்க நான் செய்யறேன். மகிழ்ச்சி எப்படி கிடைக்கும்? இதெல்லாம் வாத்தியார் சத்குரு வெங்கட்ராம சித்தர் அதாவது எப்ப சொன்னாரு? தேதி வரி சொல்றேன் பாருங்க. 11/6/1988 அன்னைக்கு சொல்லியது. இது சத்திய வாக்கு. மகிழ்ச்சி எப்படி கிடைக்கும்? உண்மையான மகிழ்ச்சி எப்படி கிடைக்கும் அப்படின்னால், நீ எவ்வளவு பொருட்களை ஈட்டுகின்றாய் என்பது அல்ல, அந்த பொருளில் எவ்வளவு தான தர்மம் செய்கின்றாய் என்பதில் தான் இருக்கு. கண்டிப்பா அடேங்கப்பா இவன் தான தர்மம் பண்ண சொல்றான், தீர்ந்து போச்சு, ஃபினிஷ், அதோட கிளம்பிடுவாங்க. இப்படி இந்த தான தர்மங்களை பற்றி சொல்லும் பொழுது போக மகரிஷியும் அகஸ்திய மகரிஷி இப்படியெல்லாம் பேசிக்கொண்டாரு ஒருத்தருக்கு ஒருத்தர். அதாவது நமக்காக அவர்கள் ஒரு கேள்வி பதில் போல, இப்பெல்லாம் யூடியூப்ல கேட்குறீங்களே, ஒருத்தர் கேள்வி கேட்க ஒருத்தர் பதில் சொல்ல, அதெல்லாம் பார்க்குறீங்களே, இது போல அப்படி பண்றார்கள். புலன்கள், அதாவது புலன்கள் தான் கண்ணு, காது, வாயு, மூக்கு, இப்படியெல்லாம். இது காண முடியாத புனிதனை காணும் வழி இருக்கா என்றால், நாம் அந்த எம்பெருமானை பார்க்க வேண்டும். நிச்சயமாக பார்ப்போம், பார்த்துத்தான் தீர்வோம். அதற்குத்தான் இந்த பிறவி, இந்த மனித பிறவியிலே கண்டிப்பாக பார்க்க முடியும். ஆனால் புல்லாய், பூண்டாய், மரமாய், விருட்சமாய், பேயாய், கணங்களாய், நாதமாய், பூதமாய் இருக்கும் அனைத்து கணங்களாகவும் நாம் பிறந்து எல்லையில்லாத மகா புண்ணியத்தை சேர்த்து இப்படி ஒரு மனுஷ பிறவி நமக்கு கிட்டிருக்கு. இதுக்கு காரணம் என்ன? அந்த இறைவனுடைய செயல் இருந்ததுனால தான் இந்த மனித பிறப்பு. இப்போ முதலிருந்து ஆரம்பிச்சிருவோம். இந்த இறைவனை பார்க்கத்தான் நாம் பிறந்திருக்கிறோம். இறைவனை பார்க்க பிறந்துவிட்டு, இறைவனுக்கு சேவை செய்ய பிறந்துவிட்டு, இறைவனை காணாமல் இந்த பிறவி முடிந்து விட்டால் அப்புறம் என்ன ஆறுது? நாம் எல்லோரும் ஸ்பிரிச்சுவலாக ஹைலி எவால்வ்டு, ஆன்மீகத்தில் மிகவும் உயர்ந்த நிலையில் இல்லை. எல்லோரும் ஆஸ்ட்ரால் ஆப்னுக்கு போய் கடவுளை பார்க்கின்ற அந்த மாதிரி நிலையிலே கடவுளை பார்க்கின்ற சக்தியும் நமக்கு கிடையாது. வேறு உலகத்திற்கு பரகாய பிரவேசம் செல்வது. ஆனால் நாம் இதே கண்களால், இதே செய்கையால் இறைவனை காண வேண்டும் என்று ஆசைப்படுறோம். இதற்கு வழி என்ன? இதற்கு அகஸ்தியர் பதில் என்ன சொல்றார்? உண்மையான வழி ஒன்று இருக்கு. இதை சொல்லும் பொழுது அடியேனுக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருதுன்னு சொன்னார் அகஸ்தியர். ஏன்னா, எவ்வளவு பொருள் ஈட்டுகின்றாய் என்பது இல்லை, அதில் எவ்வளவு தர்மம் செய்கின்றாய் என்பதுதான் முக்கியம். இந்த தர்மத்தையே தானமாக வழங்கினால் உனக்கு ஈசனை காண தெளி பிறக்கும். கர்ணன் என்ன செஞ்சான்? செஞ்ச தர்மத்தை எல்லாம் அதே கிருஷ்ண பகவானுக்கு குருட்சேத்திர போர்ல கேட்கும் பொழுது தானமாக அதையும் தர்மத்தையும் தானம் பண்ணிவிட்டான்.
உதாரணம். இப்படி தர்மத்தை சேர்ப்பதே மிகவும் கஷ்டமாக இருக்கு. கஷ்டப்பட்டு சேர்த்த இந்த தர்மத்தை தானம் செய்ய வேணுமா, இதையும் கொடுக்கணுமா, அந்த எண்ணம் வரும். ஆனால் தர்மத்தையே தானம் செய்ய வேண்டும் என்றால் அதை பெற்றுக்கொள்ளும் தகுதி யாருக்கு இருக்கு? வாங்குவதற்கு ஒரு தகுதி நிச்சயமாக இருக்க வேண்டும். எல்லாரும் வாங்க முடியாது. தர்மத்தை தானமாக வாங்குவதற்கு தகுதி எது குருதேவான்னு கேட்கிறார் போகர். அதுக்கு சொல்றார் அகஸ்தியரு, சத்தியம், நேர்மை, சீலங்கள் முறையோடு கடைபிடித்து அதையே தன்னுடைய தலையான கடமையாக எண்ணி வாழ்கின்றவருடைய நல்ல காரியங்கள், நல்ல செய்கைகள் அனைத்திற்கும் உதவியாக இருந்து அவர்களை காப்பாற்றி அதனால் தனக்கும் தன் குடும்பத்தினருக்கும் தன்னை சேர்ந்தவர்களுக்கும் தன் அனைத்து ஆட்களுக்கும் கடுமையான துன்பம் வருவதாக இருந்தாலும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள அந்த விதமான மனப்பான்மை யாருக்கு இருக்கோ அவனே தர்மத்தை தானமாக வாங்க தகுதி பெற்றவன் என்று அகஸ்தியர் சொல்லிட்டு இருக்கார். எவ்வளவு கஷ்டமான இந்த பாருங்க அந்த இந்த பாயிண்ட்டை பார்த்தா இந்த தகுதி பெற்றவர் உண்டா அப்படின்னா நிச்சயமாக உண்டு. இதை சொல்லும்போது ஒரு சம்பவத்தை பற்றி பார்ப்போம். காந்தாரியின் புத்திர சோகம். பாரத போர் முடிஞ்சிட்டு 18 அட்டரோணி சேனைகளும் எல்லாமே அழிஞ்சு போச்சு. மிச்சம் இருப்பவரோ 5, அவருக்கு துணைவரோ ஒருவர். 5 பேர் மிச்சம், அவருக்கு ஒரு துணை. அந்த காந்தாரிக்கு கடுமையான வருத்தம். ஏன்? புத்திர சோகம். துரியோதனனோடு 100 பிள்ளைகள் போய் சேர்ந்தார்கள். ஒரு குழந்தை இறந்தாலே தாங்க முடியாத வருத்தம். அப்படி இருக்கும்போது கஷ்டப்பட்டு பல பேர் ஆசி வாங்கி பிறந்த 100 குழந்தைகள் இறந்து போய்விட்டன என்றால் காந்தாரிக்கு இப்படிப்பட்ட வேதனை இருக்கும். எப்படிப்பட்ட வேதனை இருக்கும்? தாங்க முடியாத வேதனை. இதைத்தான் எப்படிப்பட்ட வேதனையும் எடுத்து அம்பலால் புத்திர சோகத்தை எடுத்து அம்பல் ஆகாதே. பாக்கி எப்படிப்பட்ட சோகனாலும் எடுத்து உணர்த்தலாம், புத்திர சோகத்தை எடுத்து அம்பலப்படுத்த முடியாது என்கிறார் நமது போகர். காந்தாரி மகா உத்தமி. விவரிக்க முடியாத சோகத்தால், சொல்லவே முடியாத கஷ்டத்தால் மிக துன்பப்பட்டு இருந்தாள். பஞ்ச பாண்டவர்களை மீண்டும் எப்படி காப்பாற்றினார் கிருஷ்ணர்? இந்த நிலையிலே பஞ்ச பாண்டவர்கள் காந்தாரியிடம் நடந்ததையில் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் வந்துவிட்டது. ஆனால் யார் போய் சொல்வது? நடந்த கஷ்டத்தில் நடந்த போர்லாம் ஒவ்வொருவராக நான் போறேன் என்று சொல்ல 5 கண்ணன் தடுத்தான். நான் போறேன் கண்ணா, நான் போறேன். தானே போவதாக கிருஷ்ணர் சொன்னார். ஏன்? 5 எவர் சென்றாலும் அவர் காந்தாரியிடம் சாபம் பெற்று விடுவார். நாசமா போக, என் குழந்தைகள்லாம் கொன்ன பாவிகளே, நீங்களா நாசமா விட்டுடுவா சாபம். ஆகவே 5 காக்கணும், அவங்கள தடுக்கணும், அவங்கள காத்து ரட்சிக்கணுங்கிறதுக்காக கண்ணபிரான் தானே நான் போயிட்டு வரேன். கண்ணன் காந்தாரியிடம் வந்தான். காந்தாரி மிகுந்த மனவேதனை. அப்படி இருக்கும்போது கண்ணன் வந்து அழகாக அமர்ந்தான், நமஸ்காரம் பண்ணான். வெற்றி உம்மதே தாயே, வெற்றி உம்மதே தாயே, இருப்பவர் 5 மறைந்தவர் 100 என்றான். மிகவும் அழகாக எல்லோரும் உன் குழந்தைகள்தான் என்று வெகு பக்குவமாக சொன்னான். இதுதான் கண்ணனுடைய ஒரு ஐடியா, சாதுரியம். காந்தாரி, கண்ணா, ஆரம்பமும் நீ, முடிவும் நீ. ஆரம்பமும் நீயே, முடிவும் நீயே, எல்லாவற்றிற்கும் நீயே காரணம். ஆகவே உன்னோடு உன் குலமும் அனைவரும் அழியட்டும் என்று சபித்தேன் அப்படின்னு சொன்னாலாம். அன்னையே, தாங்கள் தருகின்ற சாபத்தை நல்லதற்காக நான் பெற்றுக்கொள்கிறோம், நாங்கள்லாம் பெற்றுக்கிறோம் என்று கண்ணன் அங்கே சொன்னான். ஏன்? தர்மத்தை தானமாக பெறும் தகுதி கண்ணன் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. கண்ணனுக்கு உரித்தான தகுதி இந்த இடத்துல வேறு யாருக்கும் கிடையாது. கண்ணனுடைய பரந்த மனசு எல்லாவற்றிற்கான
அதற்கான தானே ஏற்றுக்கொள்கின்ற தகுதியும் கண்ணன் ஒருவனுக்குத்தான் இருந்தது. தர்மத்தை தானமாய் வாங்குகின்ற தகுதியை கண்ணன் வைத்திருக்கிறான். ஈசனை காண என்ன செய்ய வேண்டும் என்று தர்மத்தை தானமாக வாங்கி கொள்ள என்ன தகுதி வேண்டும் என்பதை பற்றியும் நம்ம சர்க்குரு முன்னே கூறியதை இங்கு நினைவு கூற வேண்டும். சத்திய சீலர்களாக நாட்டை பாண்டவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் ஆளப் போகின்றார்கள். அவர்கள் காந்தாரியிடமிருந்து சாபத்தை பெற்றுவிடக்கூடாது. ஆகையினால தானே அந்த சாபத்தை தானே பெற்றுக்கொண்டார் அந்த கிருஷ்ணர். தனக்கும் தன் குலத்திற்கும் என்ன துன்பம் வந்தாலும் பரவாயில்லை என்று நினைத்து பாண்டவர்களை அற்புதமாக காப்பாற்றினார் கிருஷ்ண பகவான். இதுதான் தர்மத்தை தானமாக வாங்குவதற்கான தகுதி. இதை தான் நமது வாத்தியார் 1988 அந்த தேதியில் சொன்னார். அந்த தகுதி பெற்றவனுக்கு தர்மத்தை தானமாக அளித்தால் ஈசனை காண முடியும். அப்போ நம்ம கையில் என்னென்ன இருக்கணும்? தர்மம் தானம் எல்லாம் இருக்கணும். அப்படியே இருக்கட்டும். பிறகு இங்கே பாப்போம் வருவோம். கர்ணனும் குருவும் தான் வெற்றி பெற வேண்டும் என்று கதிரவன் புத்திரன் சூரியனுடைய புத்திரனான கர்ணன் காத்து கொண்டே இருந்தான். எந்த குருவை நாம் தேர்ந்தெடுப்பது என்று ராத்திரியும் பகலுமாக யோசித்து கொண்டே இருக்கிறான். இறுதியில் என்றுமே தோல்வி கண்டிராத பரசுராமரையே குருவாக ஏற்போம் என்று முடிவு செய்தான். அவரிடம் வந்தான். கர்ணன் தன் குருவாகிய பரசுராமரிடம் ஒரு பொய்யை சொன்னதாக கூறுகின்றார்கள். ஆனால் இருடிகள் பாரதம் கர்ணன் பொய் சொல்லவில்லை என்று பேசுகின்றது. பாரதம் என்ற தலைப்பிலே பேசினால் அதை பற்றி நாம் பார்ப்போம். குருவிடம் சேர்ந்து எல்லா கலைகளையும் அற்புதமாக கற்று தேர்ந்தான் கர்ணன். ஒரு நாள் பரசுராமர் கர்ணனின் மடியிலே தலை வைத்து உறங்குகின்றார். அந்த நேரத்தில் கண்ணன் நன்றாக வண்டு வரவில்லை, கண்ணன் வண்டாக மாறி கர்ணனின் தொடையை துளைத்தார். வண்டு வரவில்லை, நன்றாக கண்ணனே வண்டு ரூபம் எடுத்து கர்ணனுடைய தொடையை துளைக்கும் போது இது கடவுள் போடும் கணக்கு. எப்படி? இங்குதான் நாம் ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு கணக்கு போட்டால் கடவுள் வேறு ஒரு கணக்கு போடுவார். அதர்மியாகிய துரியோதனன் பக்கம் நிற்கும் கர்ணன் வெற்றிக்கான அனைத்து ஆசீர்வாதங்களையும் அவதார புருஷனாகிய அந்த பரசுராமனிடம் பெற்றுவிட்டால் கண்ணன் என்ன செய்வான்? தர்மத்திற்காக போட்டு வைத்திருந்த ஏற்பாடு என்னாகும்? க்ளோஸ். இதனால்தான் வண்டு போர்வையிலே புகுந்து கடித்தான் கண்ணன். கர்ணனோ சற்று அசைந்தாலும் தனது குருவான பரசுராமருடைய தூக்கம் கெட்டுவிடுமே என்று அந்த வலியை நன்றாக தாங்கி பொறுத்து கொண்டு இருந்தான். இரத்தம் பீச்சு ஓடியது. உண்மையான பக்தி வந்தால் சத்திரியனால் தான் பொறுத்து கொள்ள முடியும் என்பதெல்லாம் கிடையாது. சத்திரியனுக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம், இதையெல்லாம் பொறுத்துக்க முடியாது. இருடிகள் பாரதம் வேறு மாதிரி சொல்லுது. குருவின் மீது இருந்த அளவு கடந்த பக்தியால் தனக்கு உயிரே போனாலும் சரி அதை நிதானமாக அமைதியாக பேரமைதியாக, அதான் பேஷன்சி, அப்படி பொறுமையாக பொறுத்து இருப்பது ஒரு சீடனுடைய தலையாய கடமை. அப்படி கர்ணன் கடமையைத்தான் செய்தான். தன் குருவின் நித்திரை கலையக்கூடாது என்ற வெறியோடு அப்படியே பொறுத்துக்கிட்டு அப்படியே அடக்கியிருந்தான். அவ்வளவுதான். உண்மையான பக்தி வந்தால் எதையும் நம்மால் செய்ய முடியும். இப்படி யாருக்கு வருகிறது? சொல்லுவதற்கு யாரும் இல்லை. நாம் சாப்பிடுவதற்கு சற்று நேரமாகிவிட்டாலும் அதை தாங்கி கொள்ள மாட்டோம். ஆனால் நம் வீட்டில் கல்யாணம் வரட்டுமே, அவ்வளோதான். சரியாக சாப்பிட்டு 2 நாளாகும், ஒழுங்காக தூங்கி 3 நாளாகும். அப்பொழுது மட்டும் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல், எதையும் தூக்கம் சாப்பாடு எதை பற்றும் பொருட்படாமல் எப்படி சுறுசுறுப்புடன் நம்ம இருக்க முடியுது? அதான் தன் காரியம் என்று வரும்பொழுது தூக்கத்தையும் மறக்கின்றோம், உணவை கூட மறக்கின்றோம். அப்படி அதை போல குருவின் அருளை பெற வேண்டும் என்று பக்தி வந்ததால் தன் துடையில் இருந்த இரத்தம் வழிந்து கர்ணன் அதை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. தன் துடையை துளைக்கும் வண்டை பற்றியும் அவன் கவலைப்படவே இல்லை. அவனுக்கு தன் குருவின் தூக்கம்தான்
அது கெட்டு விடக்கூடாது, கலைந்து விடக்கூடாது என்ற எண்ணமே தலையான எண்ணமாக இருந்தது. ஆகவே கர்ணன் செய்தது தவறு கிடையாது, ஆனால் தவறு செய்ததாய் காட்டப்படுகின்றது. அப்படிதான். இதுதான் மகாபாரதம். கர்ணனுடைய பரிகாரம். கர்ணன் பரிகாரம் கேட்கிறான். எப்படி? உதிரம் பட்டதால் குரு எழுந்தார், குறிப்பிட்டவர்களுக்குத்தான் தனுர்வேதம் சொல்லித் தருவேன், ஆனால் நீயோ சத்திரியன் என்று சொல்லி சபித்து விட்டார். இவ்வாறு சாபம் வாங்கியவுடன் கர்ணன் அந்த இடம் விட்டு வந்து விட்டான், வெளியே வந்துட்டான் அப்படின்னு சொல்லுகின்றார். ஆனால் இருடிகள் பாரதம் அவ்வாறு சொல்லவில்லை. புராணங்களிலே சாபம் வாங்கியவர் உடனே பரிகாரம் கேட்பதை நாம் நிறைய கேட்டிருக்கோம். நீங்கள் சொல்லிட்டீங்க, இதுக்கு ஒரு வழி பிராய்ச்சித்தம் சொல்லுங்கோ என்று கேட்பார். ஆனால் கர்ணனும் அப்படி கேட்டிருக்க மாட்டானா? கண்டிப்பாக கேட்டிருப்பான். அவன் என்ன முட்டாளா? யோசித்து பாருங்கள். கர்ணன் பரசுராமர் விட்ட சாபத்திற்கு அவரிடமே பரிகாரம் கேட்டான். இது இருடிகள் பாரதத்தில் வருகின்றது, வேறு பாரதங்களில் வரவே வராது, வரப்போவதும் இல்லை. கர்ணன் குருவிடம் பரிகாரம் கேட்கிறான். குருவின் கால்களை அப்படியே கட்டிப்பிடிச்சு கீழே விழுந்து நமஸ்காரம் செய்து முறையிட, குருவே, எனக்கு தாங்கள் சாபம் கொடுத்தது பெரிய கஷ்டமாக தெரியல, ஆனால் ஒரே ஒரு ஏக்கம் வருகின்றது. தங்களை போன்ற பெரியவர்களுக்கு எந்த விதமான பழியும் வரக்கூடாதே என்ற வருத்தம்தான் வருகின்றது. அது என்ன வருத்தம்? நான் பாரத போரிலே தோற்றால் எனக்கு ஒரு குறையும் கிடையாது, ஆனால் ஒரு மாணாக்கன் ஒரு இடத்தில் தோற்கின்றான் என்றால் அந்த தோல்வியின் பங்கு குருவிற்கு உண்டு. தோற்றவன் யாரிடம் பயிற்சி பெற்றான், ட்ரெயின் ஆனான் என்று அவன் குரு யார் என்று கேட்கின்றார்கள் அல்லவா? அதுபோல கர்ணன் தொடர்ந்து கேட்கின்றான். தோல்வியே கண்டிராத பரசுராமன் உத்தமரிடத்தில் படித்த ஒரு அற்புதமான மாணவன் தோல்வி பெற்றான் என்றால் அந்த தோல்வி என்னையா சாரும்? தங்களை போன்ற பரம புருஷரை சேர்ந்து அல்லவாது பாதிக்கும். அப்பொழுது தோல்வியே பெறாத உங்களுக்கு தோல்வியை வாங்கி கொடுத்த பழி எனக்கு வருமேன்னு கர்ணன் வேதனையால் ஏங்கினான். எனக்கு வழி செய்யுங்கள் குருவே. இதுதான் சிஷ்யன், இவனல்லவா சிஷியன் யோஜனை பண்ற. பரசுராமரை கவுத்து விட்டான். எப்பொழுதுமே கெட்டிக்கார மாணாக்கன் என்றால் குருவிற்கு அவன் மீது பரிவு இருக்கும், பாசம் இருக்கும். கோபத்தில் சாபம் கொடுத்து விட்டார், இருந்தாலும் ஒரு சிறந்த மாணவனுக்கு சாபத்தை கொடுத்து விட்டோமே என்ற வருத்தத்தால் என்ன வரம் வேண்டுமோ கேள் அப்படின்ட்டார் பரசுராமர். எனக்கு ஏற்படும் தோல்வியே வெற்றியாக வேண்டும் குருதேவா. எப்படி? எனக்கு ஏற்படும் தோல்வியே அது வெற்றியாக மாற வேண்டும் குருதேவா அப்படின்னு பார்த்தார் குரு பரசுராமர். சபாஷ், வெரி குட். இப்பொழுது சாபம் கொடுத்த அவரே வெற்றி அடைவாய் என்று வரம் கொடுத்த மாதிரி ஆகிவிடும். ஆகையினால ஆனால் அவர் குரு என்ன கொடுத்தார்? புலன்கள் காண்கிலா புனிதனாய் இருக்கின்ற எம் சிவனை புரிந்து யார் ஒருவர் அறிந்திருக்கின்றாரோ அவருக்கு நீ செய்யும் தர்மத்தை தானமாக கொடுத்து அவர் அதை பெற்றுவிட்டால் உன் உயிர் பிரியும். வெற்றியுடன். எப்படி வெற்றியுடன் உயிர் பிரியும்? இல்லையேல் அது இல்லை. அப்படி கொடுத்தார். போதும் என்று வந்து விட்டான் கர்ணன். தகுதி உடையவன் வாங்கி கொண்டான். போர் நடந்தது.